இப்ப அநேகருக்கு ஜெபத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது. அதான் முக்கியமான காரியம். ஜெபத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். வெளிநாட்டில் நடந்த சம்பவமா இருக்கலாம். ஒரு விதவை என்று சொன்னால் புருஷன் இல்லாத ஒரு ஸ்திரீ, 3 பிள்ளைகளை உடையதான ஒரு ஸ்திரீ. அந்த அம்மா காலையிலே ஒரு பிரெட் கடையிலே, நம்ம நாட்டில் தான் சோறெல்லாம் முக்கியம், வெளிநாடுகளில் பிரெட் தானே, ஒரு பிரெட் கடையிலே, அது பேக்கரியிலே போய் நிற்கிறாங்க. அந்த கடை ஓனரை பார்த்து கேட்குறாங்க, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு தேவையான பிரெட்டை தருவீங்களா அப்படின்னு. அப்போ அந்த கடைக்கார ஓனர் கேட்குறாரு, அம்மா பிரெட் வேணும்னா ரூபாய் வேணும், ரூபாய் இருக்கான்னு. ரூபாய் இல்லையே. ரூபாய்னா அவங்க இதில் வேற நாணயங்கள் இருக்கும். ரூபாய் இல்லையே அப்படின்னு. அம்மா ரூபாய் இல்லைன்னா தர மாட்டோம், வேற என்ன இருக்கு உங்களுக்கு தருகிறதுக்கு? என்கிட்ட ஜெபந்தான் இருக்குன்னு சொன்னார். அவர் கேட்டாரு, ஜெபமா? அப்போ உன் ஜெபத்தை ஒரு பேப்பர்ல எழுதித்தா அது எவ்வளவு வெயிட் வருதோ அதுக்கு தக்க உனக்கு பிரெட் தாரேன். அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, ஐயா நேற்று இரவே நான் ஜெபித்துட்டே இருக்கேன், ஏசப்பா நாளைக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீர் உணவு தரணும், பிரெட் தரணும் அப்படின்னு. அதனால நேற்று இரவே ஒரு பேப்பர்ல எழுதிட்டேன். எப்படி இருக்கிறேன், தேவனே நாளை தினம் நானும் என் பிள்ளைகளும் பட்டினியா இல்லாத ஒன்று இருக்க எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிரெட் தாரம் ஆண்டவரே என்று சொல்லி எழுதினேன்னு சொல்லி அந்த சின்ன துண்டு பேப்பரை அந்த கடைக்காரனிடத்திலே கொடுத்தார். அதை வாங்கினதான கடைக்காரன் என்ன செய்தான், திராசிலே வைத்தான். சரி, பேப்பர் சின்னதா இருக்கிறது, எழுத்துக்களும் குறைவாக இருக்கிறது, இது எங்க எடை போகும் என்று சொல்லி ஒரு பிரெட் பாக்கெட்டை உடைத்து அந்த ஒரு பிரெட்ல இருக்கக்கூடியதான 2 ஸ்லைஸ் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அந்த எடை வைக்கும் மிஷின்லேயே வைத்தார். இந்த பேப்பர் உள்ளதான அந்த எடையானது சற்றும் அசையாமல் அப்படியே இருந்தது. கடைக்காரன் சற்று யோசித்து விட்டு, என்னடா இது விசித்திரமா இருக்கிறது என்று சொல்லி ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்து வைத்து பார்த்தான். இது இன்னும் அசையாமல் அப்படியே இருக்கிறது. இனி ஒரு பாக்கெட் பிரெட்டை எடுத்து வைத்து பார்த்தான், இன்னும் அசையவில்லை. எடுத்து வைத்தான் தன்னிடத்தில் இருந்த எல்லா பிரெட்டையும் எடுத்து வைத்தான், சற்றும் அசையவில்லை. அதன் பிறகு மேட்டுமையான தன்னுடைய இருதயம் உடைந்து, அம்மா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஜெபம் இவ்வளவு எடை போகும் என்று எனக்கு தெரியாது. என்ன சொன்னான், அம்மா ஜெபம் இவ்வளவு எடை போகும் என்று எனக்கு தெரியாது, எனக்கு இவ்வளவு எடை போகும் என்று தெரியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்குள்ள எல்லாவற்றையும் வைத்து பார்த்தேன், ஒன்றுமே என்ன செய்ய முடியல, குறையல, அதனால இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான். பாருங்கள், ஜெபம் அது தேவனை அப்படியே அசைக்கும், அவரை கிரியை செய்ய வைக்கும். ஜெபம் தேவனை அப்படியே அசைக்கும். என் பிள்ளை என்ன நோக்கி கெஞ்சிறான், விதவையா இருக்கிறான், ஆதரிப்பார் யாரும் இல்லை, திக்கற்றவர்களா நான் உங்களை விடேன் என்று இருக்கு. விதவைகளையும் எளியவர்களை பூமியிலே சிறுமையானவர்களையும் செய்ய வேண்டியது என்ன, ஒரு மனமான ஒரு ஜெபம், சந்தேகம் இருமனம் இல்லாமல் உறுதியாய் நான் ஜெபிக்கிறவர் இன்னார் என்று அறைந்து ஜெபிக்கக்கூடியதான ஒரு ஜெபம். நான் ஜெபிக்கிறவர் இன்னார் என்று, அவரால் எல்லாம் கூடும், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று தெளிவும் திட்டமாய் சொன்ன தேவன். என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். கடைக்காரன் சோதிச்சு பார்த்தான், தோற்று போனான். ஏனென்றால் தேவன் அந்த தாயாரோடு கூட இருந்தார். ஜெபம் பண்ண முடியலை என்று சொல்லார்கள். அதற்கும் நீங்க செய்ய வேண்டியதான ஒரு காரியம் ஜெபத்திலே தான், தேவனே என்னால் ஜெபிக்க முடியவில்லை, ஜெபத்தடை நீக்கும் என்று நீங்கள் கேட்க வேண்டியதா இருக்கிறது. எல்லாமே அவரிடத்தில் கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.